கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இனிமையான நாளிலே, தேவன் கொடுத்த மனமகிழ்ச்சியின் நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்தப் போகிறோம். இந்த நாளை துவங்கும் போதே ஒரு ஆராதனையோடு ஜெபத்தோடு தொடங்குவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே அருமையாக ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்த போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உன்னதமான தேவனே, மகிமையுள்ள ராஜாவே, மகத்துவமான கர்த்தாவே, நீதியின் சூரியனாய் இருக்கிறவரே, எங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிறவரே, இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் உம்முடைய கிருபையை வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாக்கிற உம்முடைய நல்ல தயவுக்காக மனதார உம்மை வாழ்த்துகிறோம்.
வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே வேதம் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முதலாக தேவன் உலகத்தை உண்டாக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அந்த ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து தான் உலகம் தோன்றின சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உலகம் தோன்றின சரித்திரத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது அந்த உலகம் தோன்றுகிற அந்த காரியம் எப்படி நடந்து நிறைவேறியது என்று நம்ம பார்த்தா, அவர் இருளிலிருந்து தான் வெளிச்சத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அப்படின்னா எல்லாமே வெறுமையாக இருந்தது, ஒன்றுமே இல்லை. ஒன்றில் இருந்து இன்னொன்றை உண்டாக்குகிறவர் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் அவர் மகிமையானவர், வல்லமையானவர், சிறந்தவர், அவர் ஆண்டவர், இன்னும் அவர் கடவுள் என்றெல்லாம் சொல்வதற்கு அவருக்கு இருக்கிற அந்த தனித்தன்மை என்ன? அவர் ஒன்றுமில்லாய்மையில் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன். அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. இப்போ உலகத்தில் பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் சொல்லுகிற காரியமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து தான் இது வந்திருக்கிறது, இதிலிருந்து தான் இது வெளிப்பட்டிருக்கிறது, அல்லது இந்த காரியத்திலிருந்து தான் இந்த காரியம் வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி ஒன்றில் இருந்து தான் இன்னொன்றை அவர்களால் காட்ட முடியும். அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. திடீரென்று தானாக உருவானது அப்படிங்கிற ஒரு காரியம் விஞ்ஞானத்திலேயே இல்லை. அப்படி ஒரு கொள்கை விஞ்ஞானத்திற்கு கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் விஞ்ஞானத்தை அதிகமாக நம்பக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மூளைக்கு இதை நம்பவே முடியாது. அவங்க சொல்லுவாங்க, அது எப்படி ஒன்றுமில்லாமையிலிருந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அதற்கு பல விளக்கங்கள் எல்லாம் அவங்க கேள்விகளை எல்லாம் எழுப்புவாங்க. ஆனால் பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் என்பவர், அதுதான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் ஒன்றுமே வேண்டாம் அவருக்கு ஒன்றை செய்கிறதுக்கு. ஒன்றும் இல்லாய்மையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு அவரால் முடியும். அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னால், உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தாலும் அதையும் சாத்தியப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். உதாரணத்திற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, சாராளுக்கும் குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகிவிட்டது, சாராவுக்கு 90 வயது ஆகிவிட்டது. 2 பேருக்கும் 10 வயது வித்தியாசம். ஆனால் சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் மரிச்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்ததிகள் உருவாகுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் சரீரத்தில் இல்லை. அதெல்லாம் நின்று விட்டது. ஸ்திரீகளுடைய வழிபாடு அந்த சாராளுக்கு நின்று விட்டது. ஆபிரகாமுக்கு சந்தானம் பிறப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் சரீரத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவன் இழந்து விட்டான். ஆனால் அந்த ஆபிரகாமனுடைய வயிற்றில், அந்த ஆபிரகாமனுடைய சரீரத்தில் மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுத்து, சாராளுடைய கர்ப்பத்தில் ஒரு ஜீவனை கொடுத்து, ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் உருவாகுவதற்கு அந்த ஆபிரகாமின் சந்ததி உலகத்தில் வெளிப்பட்டதாக நம்ம ஆதியா புஸ்தகத்தில் படிக்க முடியும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை எல்லாமே முடிந்தது, இன்னும் எதுக்குமே சாத்தியதை இல்லை, வாய்ப்பே இல்லை, எல்லாமே சாப்டர் முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி உலகம் உங்களுக்கு கூறினாலும் நீங்கள் தேவனை நம்பி இருந்தால் இல்லாய்மையில் இருந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாததை ஏற்படுத்த அவரால் முடியும். அதுக்கு என்ன அவசியம்? நம்பிக்கை அவசியம், விசுவாசம் அவசியம், தேவனை சார்ந்திருப்பது அவசியம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இல்லாய்மையிலிருந்து இல்லாத காரியங்களை உண்டாக்க தேவன் வல்லவர். உங்களுக்கு அதை தருவார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. நிச்சயமாக அதை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இல்லாய்மையில் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை இந்த நாளில் தகப்பனை எது இல்லையோ, எது எங்களுக்கு அவசியம் ஆனால் அது எங்களுக்கு இல்லாய்மையாக இருக்கிறதோ அதை தருவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் இயேசு ராஜா கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.